ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्ति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। नित्यानंदकरी वराभयकरी सौंदर्यरत्नाकरी निर्धूताखिल घोर पापनिकरी प्रत्यक्ष माहेश्वरी प्रालेयाचल वंशपावनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी माता अन्नपूर्णेश्वरी नानारत्न विचित्र भूषणकरी हेमाभराडंबरी मुक्ताहार विलंबमान विलसत् वक्षोज कुंभांतरी काश्मीरागरुवासिता रुचिकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी माता अन्नपूर्णेश्वरी योगानंदकरी रिपुक्षयकरी धर्मैकनिष्ठाकरी चंद्रार्कानलभासमानलहरी त्रैलोक्य रक्षाकरी सर्वैश्वर्यकरी तपफलकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी माता अन्नपूर्णेश्वरी कैलासाचलकंदरालयकरी गौरी उमाशांकरी कौमारी निगमार्तगोचरकरी ओंकार बीजाक्षरी मोक्षद्वारकवाटपाटनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी माता अन्नपूर्णेश्वरी दृश्यादृश्य विभूति वाहनकरी ब्रह्मांड भांडोदरी लीला नाटक सूत्र खेलनकरी विज्ञान दीपांकुरी श्री विश्वेशमन प्रसादनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी माता अन्नपूर्णेश्वरी माता अन्नपूर्णेश्वरी। वासुदेवेन्द्र योगेन्द्रं नत्वा ज्ञानप्रदं मुमुक्षूणां हितार्थाय तत्वबोधो विधीयते तत्वबोधो विधीयते। காலையிலே பார்த்தோம் ஸ்தூல சரீரத்தினுடைய முழுமையான விளக்கம். மாணவன் இரண்டாவது சரீரத்துக்குள்ளே போனான். சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன, எனக்கு அதை சொல்லுங்கள். குரு பதில் கொடுத்தார். अपंचीकृत पंचमहाभूतैः कृतं सत्कर्मजन्यं सुख दुःखादि भोग साधनं पंच ज्ञानेन्द्रियाणि पंच कर्मेन्द्रियाणि पंच प्राणादयः
मनश्चैकम् बुद्धिश्च एका एवं सप्तदशाखलाभिः सह यत् तिष्ठति तत् सूक्ष्म शरीरम्. இவைகள்தான் சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லப்படுகிறது. சூக்ஷ்மம் என்பது நாம் பார்த்தோம் பருவுடல். பருவுடல் அல்ல, நுண்ணுடல். சூக்ஷ்ம சரீரம் என்பது நுண்ணுடல். பருவுடலை வியாபித்திருக்கின்ற, பருவுடலை இயக்குகின்ற, பருவுடலுக்குள்ளே இருந்து கொண்டு எல்லா வேலையும் செய்யக்கூடிய சரீரம் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்மம் என்றால் நுட்பமானது, மெல்லியதாக இருக்கின்ற தன்மை படைத்தது. அதிகமான இடத்தில் வியாபித்திருப்பது எதுவோ அது சூக்ஷ்மம். இந்த சரீரம் இல்லை என்றால் ஸ்தூல சரீரமானது இயங்காது. ஸ்தூல சரீரத்தை இயக்குவது யாரு? இந்த சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்திற்கு மூலப்பொருள் எது? இந்த ஸ்தூல சரீரத்திற்கு மூலப்பொருள் எது? எங்கிருந்து இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் வந்தது? முதல் வரியில சொல்லப்படுகிறது அபஞ்சீகிருத. அபஞ்சீகிருத. ஸ்தூல சரீரத்துக்கு நாம் என்ன பார்த்தோம்? பஞ்சீகிருத்தன்னு பார்த்தோம். பஞ்சீகரணம் செய்யப்பட்ட. முன்னாடி ஒரு ஆவ போட்டார், அபஞ்சீகிருத. அபஞ்சீகிருதம் என்றால் பஞ்சீகரணம் செய்யப்படாமல். பஞ்சீகரணமானது, பஞ்சீகரணம் என்றால் 5 தன்மாத்திரைகள், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய 5 தன்மாத்திரைகள் தன்னளவிலே ஒன்னொன்று வேறுபாடு உடையதாக மாறி ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு உருவத்தை பெறுவது என்பது பஞ்சீகரணம். இங்க அந்த மாதிரி எந்த மாற்றமும் அல்லாமல் சூக்ஷ்மமாகவே இருக்கின்ற பூதங்கள், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பூதங்கள் அபஞ்சீகிருத. அப்ப இந்த தோற்றத்துக்கு வராம இருக்கு. தோற்றத்துக்கு வராத நிலையிலே உண்டான பூதங்கள். தோற்றத்துக்கு வந்துருது அப்படின்னா பஞ்சீகரணம் ஆயிடும். தோற்றத்துக்கு வராமல் இருந்தால் அது அபஞ்சீகிருதம். அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைகி கிருதம். பஞ்ச மகாபூதங்களால் செய்யப்பட்டது. அப்ப இந்த சரீரத்திற்கும், இந்த சூக்ஷ்ம சரீரத்திற்கும் யாரு காரணம் என்றால் பஞ்ச மகாபூதங்கள் தான் காரணம். அப்ப அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளும் என்ன இருக்கிறது? ஸ்தூல சரீரத்தை போல பஞ்சபூதங்கள் தான் இருக்கின்றன. அது சூக்ஷ்ம பஞ்சபூதம், இது ஸ்தூல பஞ்சபூதம். சூக்ஷ்ம பஞ்சபூதம் எங்கிருந்து வந்தது? சூக்ஷ்ம சரீரத்துக்கு உண்டான சூக்ஷ்ம பஞ்சபூதம் எங்கிருந்து வந்தது? மகா பஞ்சபூதத்திலிருந்து இந்த நம்மிடம் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரங்கள் வந்திருக்கின்றன. என்ன ஒரு சிந்திக்க முடியாத ஒரு விஷயம் என்றால், வெளியிலே மகாபூதங்கள் இருக்கிறது, சூக்ஷ்ம பூதங்கள் இருக்கிறது. அந்த தோற்றத்துக்கு வராத சூக்ஷ்ம பூதங்களிடத்திலிருந்து இங்கே சூக்ஷ்ம சரீரமானது நமக்கு வந்திருக்கிறது. அந்த சூக்ஷ்ம சரீரங்கள் என்னெல்லாம் இருக்கிறது? சப்ததச கலாபிகி சமா. 17 பொருள்களானது இருக்கின்றன. அது என்ன 17 பொருள்கள்? பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச பிராணாதயா, மனஹாச்ச ஏகம், புத்திஷ்ச ஏகா. இந்த 17 பொருள்கள் கொண்டது சூக்ஷ்ம சரீரம். 5 கண்கள், 5 இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள்,
5 பிராணன், மனம், புத்தி, இந்த 17 சேர்ந்ததுதான் சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரமானது எதன் தகுதி கொண்டு நமக்கு கிடைத்திருக்கிறது? மீண்டும் அதே வார்த்தையை ஸ்தூல சரீரத்துல பயன்படுத்தின அதே வார்த்தையை பயன்படுத்தார். சத்கர்மஜன்யம். நாம் செய்த நல்வினை பயனால் நமக்கு இந்த சரீரமானது, சூக்ஷ்ம சரீரமானது கிடைத்திருக்கிறது. சூக்ஷ்ம சரீரத்தினுடைய வேலை என்ன? சுக துக்க ஆதி போக சாதனம். ஸ்தூல சரீரத்துக்கு என்ன பார்த்தோம்? சுக துக்காதி போக ஆயத்தனம்னு பார்த்தோம், இருப்பிடம்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்றார்? போக சாதனம். இன்பத்தை துன்பத்தை, மானத்தை அவமானத்தை, பிரியத்தை அப்பிரியத்தை அனுபவிக்கக்கூடிய கருவியாக இருக்கின்றது. அங்கே இருப்பிடமாக இருந்தது, இங்கே கருவியாக இருக்கின்றது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய கருவிகளுடைய துணை கொண்டுதான் நாம் எல்லா அனுபவங்களையும் பெறுகிறோம். இந்த கருவிகள் இல்லை என்றால் நமக்கு எந்த அனுபவங்களும் உள்ளே வராது. சாதனம் என்றால் கருவி. சுகத்தை துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய கருவியாக இந்த 17 பொருள்கள் இருக்கின்றன. ஆகையினாலே இந்த சரீரம் சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்ல வேண்டும்? இந்த சரீரத்துக்கு இன்னொரு பெயர். அது என்னவென்றால் லிங்க சரீரம் என்று பெயர். லிங்க சரீரம். லிங்கம் என்றால் அடையாளம், விசேஷ குறி. லிங்கம் என்றால் அடையாளம். உண்மையை, உண்மையான பொருளை இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு அடையாளமாக இந்த சரீரம் இருக்கிறது. அதனால இந்த சரீரத்துக்கு லிங்க சரீரம் என்று. லிங்கம் என்றால் லீனஸ்ய ஆத்மனஹா, லீனஸ்ய ஆத்மனஹா கமகத்வதஹா. லீனஸ்ய என்றால், லீனம் என்றால் மறைந்து இருக்கின்ற, மறைந்து இருக்கின்ற. லீனம் என்றால் மறைந்து இருக்கின்ற. ஆத்மனஹா ஆத்மாவிற்கு. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள, மனதுக்குள்ள இந்த ஆத்மா மறைந்து இருக்கிறது. மறைந்திருக்கின்ற ஆத்மாவுடைய சொரூபத்தை எது ஒன்று கமதத்வதா, கமதத்வதா என்றால் ஞாபகப்படுத்துகின்றதோ, ஞாபகப்படுத்தி காட்டுகின்றதோ, வெளிக்கொண்டு வந்து காட்டுகிறதோ. அப்ப இந்த சரீரம் மட்டும் வெளியே வச்சுப்போம், ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறது, அது நான் தான், அது எனக்குள்ளே இருக்கிறது, அந்த ஆத்மாதான் எங்கும் வியாபித்திருக்கிறது என்று நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரே சாதனம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய மனம். சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கக்கூடிய, அந்த கர்ணத்துல இருக்கக்கூடிய மனம். அந்த மனதுக்குள்ளே இந்த ஆத்மாவானது மறைந்துள்ளாக மறைந்திருக்கிறது. மறைந்திருக்கின்ற இந்த ஆத்ம தத்துவத்தை கமகத்வதா என்றால் எது ஒன்று ஞாபகமாக வைத்துக் கொண்டிருக்கிறதோ, ஞாபகப்படுத்தி காட்டுகிறதோ, நமக்கு எது ஒன்று காட்டிக் கொடுக்கக்கூடிய தகுதி படைத்ததாக இருக்கின்றதோ, அந்த காரணத்தினாலே இந்த சரீரத்தின் பேர் லிங்க சரீரம் அல்லது சூக்ஷ்ம சரீரம் என்று. சூரியனுடைய ஒளி எங்கும் வியாபித்திருக்கிறது. ஆனால் அதனுடைய ஒளியை வெளிப்படுத்த வேண்டுமானால்
அதற்கு நமக்கு ஒன்று நல்ல தூய்மையான ஜலத்தின் மூலமாக அதனுடைய சூரியனுடைய ஒளியை வாங்கி ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுக்க முடியும். அல்லது நல்ல அருமையான கண்ணாடியினுடைய துணை கொண்டு கண்ணாடியிலே அந்த சூரியனுடைய பிம்பம் விழுந்தது என்றால் அதன் மூலமாக நமக்கு ஒரு ஒளியானது கிடைக்கும். சூரியனுடைய ஒளியை வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய கருவியாக கண்ணாடி இருக்கிறது, ஜலம் இருக்கிறது. மலைகளுக்கோ மரங்களுக்கோ மண்ணுக்கோ அந்த அதிகாரம் இல்லை. அதே போல ஸ்தூல சரீரத்திலே ஆத்மா ஒளிந்து கொண்டிருந்தாலும் ஸ்தூல சரீரத்திலே ஒளிந்து கொண்டிருக்கூடிய ஆத்மாவுடைய அந்த சொரூபத்தை ஸ்தூல சரீரத்தால் வெளிப்படுத்தி காட்ட முடியாது. அப்போ ஸ்தூல சரீரம் ஜடமாகத்தான் இருக்கும். அதாவது நம்ம ஸ்தூல சரீரத்துல ஆத்மா ஒளிந்து கொண்டிருந்தாலும் தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதை வெளிப்படுத்தக்கூடிய அருகதை ஸ்தூல சரீரத்துக்கு இல்லை. அருகதை எங்க இருக்கிறான்னா மனதில் இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரத்திலே தூய்மையான மனதிலே மறை பொருளாக ஒளிந்து கொண்டிருக்கிறது. இப்ப எப்பொழுது நான் மனதை தூய்மைப்படுத்துகின்றேனோ அப்பொழுது அந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஒளி என்னால் உணரப்பட முடியும், பார்க்க முடியும். அதை எது வெளிக்கொண்டு வந்து காட்டுகிறதோ ஈனம் அர்த்தம் கமயதி ஈனஸ்ய ஆத்மனஹா கமகத்வதஹா. மறைந்திருக்கக்கூடிய ஆத்மாவுடைய சொரூபத்தை எது ஒன்று காட்டிக் கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறதோ அந்த சரீரம் சூக்ஷ்ம சரீரம். அதனால்தான் மறை பொருள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஆத்மா மறைந்திருக்கிறார் மறைந்திருக்கிறார். மறை பொருள் சொல்லுவதற்கு காரணம் என்ன? எங்கே மறைந்திருக்கிறார்? ஒவ்வொருத்தர் புத்தி குகைக்குள்ளும் மறைந்திருக்கின்றார், மறை பொருளாக இருக்கின்றார். அப்போ மறைந்திருக்கின்ற பொருளை இந்த மனதின் மூலமாகத்தான் நான் தேட முடியும். இப்ப நம்மால தேட முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்மிடம் அந்த பொருள் இருக்கிறது, அதை நம்மால் தேட முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மனதிலே அதற்குண்டான தகுதியானது இப்பொழுது இல்லாதன்மை. எப்பொழுது மனதிலே அதற்குண்டான தகுதி வந்துவிட்டதோ அப்பொழுது மனதுக்குள்ளே மறைந்திருக்கின்ற ஆத்ம தத்துவமானது என்னால் பார்க்கப்படும், உணரப்படும். அதற்குண்டான சரீரமாக இந்த சூக்ஷ்ம சரீரமானது இருக்கிறது. இன்னும் முக்கியமான சரீரம் இதுதான். இந்த சரீரத்தை கொண்டுதான் நாம் பந்தப்பட்டும் இருக்கின்றோம். இந்த சரீரத்தை கொண்டுதான் நாம் விடுபட்டும் ஆக வேண்டும். அதற்கு ஒரே கருவி எது? மனம். மனம் என்பது இயல்பிலேயே ஜடம்தான். மனம் அதனுடைய சொரூபம் பஞ்சபூதம் தான். பஞ்சபூதத்தால் ஆனதுதான் மனம். அது இயல்பிலேயே ஜடம்தான். அதற்கு எந்த விதமான உயிரும் கிடையாது. ஆனால் எப்பொழுது ஆத்மாவுடைய ஒளியானது அந்த மனதிலே விடுகிறதோ அப்பொழுது மனதிற்கு ஒளிர்கின்ற தன்மை, சிந்திக்கின்ற தன்மை, செயல்படுகின்ற தன்மை எல்லாம் அந்த மனதிற்கு வந்துவிடுகிறது. அவ்வாறு மனம் ஆத்மாவுடைய ஒளியை வாங்கிக் கொண்டு செயல்படும் போது மனமே சுயமாகவே செயல்படுவதை போல நாம் நினைச்சுக்கிறோம். ஆனால் மனதின் மூலமாகவும் இயங்குவது ஆத்மஸ்வரூபம் தான். அது புரியாததுனாலதான் என்ன பண்றோம்? ஆத்மாவை ஒதுக்கி வைத்து விட்டு மனமே சுயமாக இயங்குகிறது, சிந்திக்கிறது எப்படின்னு நாம் நினைக்கிறோம். இங்க அதை பிரித்து காட்டுவதற்காக மனம் அபஞ்சீகிருதம் என்று சொல்லக்கூடிய தர்மத்தோட கூடியது, பஞ்ச மகாபூதத்தால் ஆனது, சத்கர்ம ஜன்மியத்தால் உண்டானது, சுகதுக்காதி போக சாதனமாக இருக்கக்கூடியது, 17 பொருள்கள் கொண்டிருக்கக்கூடியதாக இந்த சரீரமானது இருக்கிறது. இதுவும் என்னன்னா இந்த சூக்ஷ்ம சரீரமும் அதனுடைய இயல்பிலே ஜடம்தான். அதை உள்ளிருந்து இயக்கக்கூடியது ஆத்மா, நான். அப்ப நான் உண்மை. எது என் மூலமாக என்னுடைய ஒளியை வாங்கிக் கொண்டு
Bukti कैसे इतना होगी? ये सिंबल बukti दे कुछ नहीं है. मुकुटी. மனம் இயல்பிலேயே பஞ்சபூதத்தால் ஆனதுதான் மனம். ஸ்தூல சரீரத்தை போல அதற்கும் இயங்குகின்ற அருகதை இல்லை. அப்போ அந்த இயங்குகின்ற அருகதை யார் கொடுக்கிறார்? யார் கொடுக்கிறார் என்றால் நான் தான் கொடுக்கிறேன். என்னுடைய ஒளி மனதிலே வந்து விழுகின்ற நேரத்திலே மனம் இயங்குகின்ற தன்மையை பெறுகிறது என்றால் நான் மனதை இயக்குபவன், நான் மனதை விட்டு வேறானவன். மனம் என்பது அனாத்மா, நான் ஆத்மா. மனதிற்கு அழிவு இருக்கலாம், இந்திரியங்களுக்கு அழிவு இருக்கலாம், புத்திக்கு அழிவு இருக்கலாம், பிராணனுக்கு அழிவு இருக்கலாம். ஆனால் எனக்கு அழிவு என்பது கிடையாது. காரணம், நான் ஆத்மஸ்வரூபம், நித்தியமாக எப்பொழுதும் இருக்கின்ற பொருள். இவைகள் அனாத்மா, இவைகள் எதுவும் நான் அல்ல. எப்படி இவைகள்லாம் நான் அல்லன்னு சொல்ல முடியும்? அப்போ மாணவனுக்கு கேள்வி வருகிறது, நீங்கள் 17 பொருள்களை நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்கள் சூக்ஷ்ம சரீரத்திலே. அந்த 17 பொருள்களுடைய தர்மங்கள் என்ன? முதல்ல 17 பொருள்கள் என்றால் என்ன, அதனுடைய தர்மங்கள் என்ன, அது எப்படி இயங்குகிறது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு மாணவன் கேள்வி கேட்கின்றான். பாருங்கள், முதல்ல என்ன பண்றார்? ஞானேந்திரியத்தை எடுத்துக்கிறார், அப்புறம் கர்மேந்திரியத்தை எடுத்துக்கிறார், அப்புறம் பஞ்ச பிராணன், அப்புறம் மனம், புத்தி எல்லாம் ஒண்ணுன்னா எடுத்துக்கொண்டு இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தை எல்லாம் நமக்கு இப்போது அனாத்மாவுடைய தர்மத்தை எல்லாம் நமக்கு முழுமையாக காட்டி கொடுக்க போகிறார். வாருங்கள். ஞானேந்திரியம், ஞானேந்திரியம் என்றால் என்ன? இதான் மாணவனுடைய கேள்வி. குரு பதில் கொடுக்கிறார். ஸ்ரோத்ரம் த்வக், ஸ்ரோத்ரம் த்வக் சக்ஷுஹு ரசனாக்ராணம் இதி, ரசனாக்ராணம் இதி பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச ஞானேந்திரியாணி. முதல்ல நமக்கு ஞானேந்திரியம்னா என்ன அப்படின்னு அறிமுகப்படுத்துறார். இந்திரியம் நம்ம எல்லாருமே தெரியும், புலன்கள். ஞானேந்திரியம், இந்த இந்திரியத்தின் மூலமாகத்தான் வெளியிலிருந்து எல்லா ஞானமும் வருகிறது. அதனால இந்த இந்திரியத்துக்கு பேர் ஞான இந்திரியம் என்று பெயர். இந்த இந்திரியம் இல்லை என்றால் வெளியிலிருந்து நமக்கு ஒரு அறிவு வராது. வெளியில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை பற்றின அறிவும் எப்படி வருகிறது? இந்த இந்திரிய துவாரங்களின் வழியாக. இப்ப நம்முடைய மனசுல கேள்வி வரலாம், நீங்க சொல்லக்கூடிய இந்திரியங்கள் எல்லாமே வெளியிலே தானே இருக்கிறது, எப்படி நீங்கள் அதை சூக்ஷ்ம சரீரத்தோட கொண்டு சேர்க்கிறீர்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஞானேந்திரியங்களாக இருக்கட்டும், கர்மேந்திரியங்களாக இருக்கட்டும், இவை எல்லாமே வெளியில் இருக்கின்றது என்று சொன்னால் இவைகள் வெறும் துவாரங்களாகத்தான் இருக்கின்றன. வெறும் துவாரம். இதன் மூலமாக உள்ளிருக்கக்கூடிய ஒரு சக்தியானது இந்த ஞானத்தை, வெளியில் இருக்கக்கூடிய பொருளினுடைய ஞானத்தை வாங்குகிறது. அப்போ இந்த கண் என்பது என்னது? வெறும் துவாரம், வழி. காது ஒரு துவாரம். இதன் மூலமாக ஏதோ ஒரு சக்தி உள்ளே இருந்து கொண்டு இந்த கண்ணை பார்க்க வைக்கிறது, காது வழியாக கேட்க வைக்கிறது என்றால் இவைகள் எல்லாம் வெறும் வழிகள் தானே தவிர
இவைகளின் மூலமாக உள்ளிருந்து இயக்குகின்ற சக்தி தான் சூக்ஷ்ம சரீரம். அதான் அந்த சக்தி வெளியில போயிட்டு வச்சுப்போம். காது அதனுடைய கேட்கின்ற தன்மையை இழக்கிறது, கண் பார்க்கின்ற தன்மையை இழக்கிறது, மூக்கு நுகர்கின்ற தன்மை இழக்கிறது. எப்பொழுது உள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் வெளியிலே போய்விட்டால் இந்த துவாரங்கள் வெறும் துவாரமாகத்தான் இருக்கும். ஆனா இறந்த சரீரத்திடத்திலே போய் திறந்திருக்கக்கூடிய கண்ணை நாம் தான் மூட வேண்டியிருக்கிறது. காதுக்கு செவி திறந்து இருந்தாலும் சப்தம் உள்ளே போறதுல நம்ம பேசினாலும் கேட்கறதுல காரணம் என்ன? அந்த கேட்கின்ற அந்த சக்தி சூக்ஷ்ம சரீரத்துக்கு சொந்தமானது, அது வெளியேறி விட்டது. அதனால இந்த துவாரங்கள் அப்படியே இருக்கின்றது, கேட்கின்ற தகுதியை இழந்து இருக்கிறது. இப்ப இங்க இந்த சரீரத்துக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம். அதுல முதல் 5 பொருள் எடுத்துக்கிறார். ஸ்ரோத்ரம் காது, துவக் தோல், சக்ஷுகு கண்கள், ரசனா நாக்கு, கிரானம் மூக்கு, இது பஞ்ச ஞானேந்திரியாணி. இந்த 5ம் சேர்ந்ததுதான் ஞானேந்திரியங்கள் என்று பெயர். ஸ்ரோத்ரம் என்றால் காது, துவக் என்றால் தோல், சக்ஷுகு என்றால் கண்கள், ரசனா என்றால் நாக்கு, கிரானம் மூக்கு. இந்த 5ம் தான் ஞானேந்திரியம். இப்ப இதோட நிறுத்திட்டாங்கன்னா நமக்கு இதனுடைய முழு அறிவு கிடைக்காது. அதனால என்ன பண்றார்? இந்த ஞானேந்திரியங்கள் எதன் துணை கொண்டு இயங்குகிறது அதையும் சொல்றார், அந்த சக்தியையும் சொல்றார். இதனுடைய வேலைகள் என்ன அதையும் சொல்றார். மாணவன் ஞானேந்திரியம் என்றால் என்ன மட்டும்தான் கேட்கிறான். குரு என்ன பண்றார்? எக்ஸ்ட்ராவா 2 சேர்த்துக்கிறார். இந்த ஞானேந்திரியங்கள் எதனுடைய துணை கொண்டு இயங்குகிறதோ அந்த சக்தியையும் சொல்றார். அதனுடைய வேலைகள் என்ன அதையும் நமக்கு காட்டார். இதெல்லாம் காட்டுவதன் நோக்கம் என்ன? இவைகளெல்லாம் உண்மை அல்ல, அனாத்மா என்று புரிந்து கொள்வதற்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. இவைகள் எல்லாம் அனாத்மா, நான் அல்ல, நான் இவைகள் எல்லாவற்றுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற ஆத்மா என்று புரிந்து கொள்வதற்காக. இப்ப 5 ஞானேந்திரியத்தை அறிமுகப்படுத்திட்டார். இப்ப 5 ஞானேந்திரியத்தினுடைய செயல்பாடுகள் யாருடைய துணை கொண்டு இயங்கப்படுகிறது? அந்த சக்திக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், தேவதா. அந்த சக்திக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், தேவதா. அப்ப 5 ஞானேந்திரியத்திற்கு 5 தேவதைகளை நமக்கு அறிமுகப்படுத்துறார். ஒன்னொன்னா படிப்போம், சிந்திக்கலாம். ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா, ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா, त्वचो वायुः, त्वचो वायुः, चक्षुषः सूर्यः, चक्षुषः सूर्यः, रसनाया वरुणः, रसनाया वरुणः, घ्राणस्य अश्विनौ, घ्राणस्य अश्विनौ, इति ज्ञानेन्द्रिय देवताः, इति ज्ञानेन्द्रिय देवताः. இவைகள்தான் ஞானேந்திரியத்தினுடைய தேவதைகள். இப்ப தேவதா என்றால், தேவ என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே ஒளி பொருந்தியவர்கள் என்று பொருள். தேவர்கள் என்றால் ஒளி பொருந்தியவர்கள். திவ், திவ் என்கின்ற வார்த்தையிலிருந்து தேவ என்பது வருகிறது. திவ் என்றால் ஒளி, பிரகாசம். எது ஒன்று தன்னளவே ஒளி பொருந்தியதாக இருந்து கொண்டு தன்னை நோக்கி வருகின்ற பொருள்களுக்கு தன்னுடைய ஒளியை கொடுக்கின்றதோ அதற்கு பெயர் தான் தேவதா.
தானும் ஒளிர வேண்டும், தன்னை நோக்கி வருகின்ற பொருள்களையும் ஒளிர வைக்க வேண்டும். அந்த சக்தி பேர் தான் தேவதா. தீவியதே அனேன இதி தேவதா. எது ஒன்று ஒளிர்வதனாலே எல்லாம் ஒளிர்கிறதோ அந்த சக்தி பெயர் தேவதா. இப்போ இங்க இந்த தேவதா என்று சொல்லக்கூடிய சக்தியானது பிரம்மத்தினுடைய சக்தியை போன்று உள்ளதா? பிரம்ம சக்தியை போன்று உள்ளதா என்றால், இந்த தேவதா என்று சொல்லக்கூடிய சக்தியானது பிரம்மத்தினுடைய சக்தியை வாங்கிக் கொண்டு சிறு 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 சக்திகளாக வெளிப்பட்டு அந்த சக்திகள் ஒவ்வொரு பொருளையும் இயக்குவதற்குண்டான அருகதையை பெறுகிறது. இது எப்படி புரிந்து கொள்ளலாம்? இந்த தேவதா என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், முழு சக்திகள் இருக்கக்கூடிய இடம் எடுத்துக்கலாம். நம்ம நாட்டினுடைய சட்டத்தினுடைய வடிவமைப்பை பார்த்தோம் என்றால், குடியரசு நாடு. இந்த நாடு குடியரசு நாடு. குடியரசு தலைவர் அவர்தான் எல்லா பலத்துக்கும் சொந்தக்காரர். அவர்தான் பிரம்மன். எல்லா சக்தி முப்படைக்கும் தளபதி அவர்தான். அவற்றை இல்லாத பலம் என்பது இல்லை. அத்தனை பலத்திற்கும் சொந்தக்கார குடியரசு தலைவர். ஆனா அவருடைய பலம் நமக்கு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பலம் அவருக்கு இருக்கா அப்படின்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. இப்ப அவருடைய பலத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒவ்வொரு சிறு சிறு பலத்தினுடைய தன்மை எல்லாம் புரிந்து கொண்டு விட்டால் அவருடைய பலம் என்னன்னு புரிஞ்சு. இப்ப அவருக்கு கீழே ஒரு பலம் உடனடியா வருகிறது. அந்த பலம் தான் மாயா பலம். இப்ப அந்த பலம் என்ன பண்ணுகிறது? குடியரசுத் தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த பலம் மாயையோடு சேர்ந்து தன்னை இணைத்துக் கொண்டு பிரதம மந்திரி என்று சொல்லக்கூடிய பலமாக மாறுகிறது. பிரதம மந்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு பலமா ஈஸ்வர பலம் வந்து விடுகிறது. பிரதம மந்திரிக்கு உண்மையிலேயே பலம் கிடையாது. அந்த பலமானது குடியரசுத் தலைவரால் தான் கிடைக்கிறது. ஆனால் நமக்கு அதனுடைய சக்தி புரியாததால பிரதம மந்திரிக்கு நிறைய பலம் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்கின்றோம். அந்த பிரதம மந்திரியினுடைய பலம் யாருக்கு சொந்தம்? குடியரசுத் தலைவருக்கு சொந்தம். சரி, அந்த பிரதம மந்திரியினுடைய பலம் நமக்கு புரியாது. அவ்வளவு பலம் வாய்ந்தவரா என்றால் நமக்கு தெரியாது. அந்த பலம் என்னன்னு தெரியாது. அப்ப அந்த பலம் நேரடியாக வருவது இல்லை. அந்த பலம் யார் மூலமா அறிகிறது? தனக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களின் மூலமாக அந்த பலமானது வெளிப்படுகிறது. விதவிதமான துறைக்கு விதவிதமான அமைச்சர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அதெல்லாம் பலம்தான். இந்த விதவிதமான துறைக்கு உண்டான அமைச்சர்களுக்கு பிரதம மந்திரியினுடைய முழு பலமும் இருக்குமா என்றால் இருக்காது. குடியரசுத் தலைவருடைய முழு பலமும் இருக்குமானா இருக்காது. அந்த துறைக்கு உண்டான பலம் என்னவோ அந்த பலத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு அந்த துறையிலே எதையெல்லாம் செய்யலாமோ எதையெல்லாம் ஆக்கலாமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அந்த துறைக்கு உண்டான அமைச்சர்கள். இப்ப அவங்கள்ட்ட போனா, அந்த அமைச்சர்கிட்ட போனா அந்த துறைக்கு உண்டான செயல்பாட்டுக்கு உண்டான நன்மையைத்தான் நம்மால் பெற முடியுமே தவிர அந்த துறையை விட்டு வேறொரு துறையினுடைய நன்மையை இந்த மந்திரிட்டவே பெற முடியுமா என்றால் முடியாது. அதே போல இப்ப இங்க வருவோம். பிரம்மன் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த பிரம்ம சக்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பிரம்ம சக்தியானது மாயையோடு
சேர்ந்து ஈஸ்வரனாக பரிணமித்து உலகத்தை எல்லாம் படைக்கிறது. அவ்வாறு படைக்கப்பட்டுள்ள ஈஸ்வரனுடைய பலம் நமக்கு தெரிவதில்லை. அப்ப அந்த ஈஸ்வரனுடைய பலம் தெரிய வேண்டுமானால் அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுகிறார்? எல்லா சூக்ஷ்ம சரீரத்தையும் படைத்து விதவிதமான கருவிகளை எல்லாம் படைத்து அந்த கருவிகளுக்குள்ளே அந்த ஈஸ்வர சக்தியானது தன்னை விதவிதமான சக்திகளாக வெளிப்படுத்திக் கொள்கிறது. அந்த சக்திக்கு பெயர் தான் தேவதா என்று பெயர். அப்ப கண்ணுக்கு ஒரு தேவதை, காதுக்கு ஒரு தேவதை, மூக்குக்கு ஒரு தேவதை. இப்ப வாட் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் புரோட்காஸ்ட் மினிஸ்டர், ஒளிபரப்பு அமைச்சர் சொல்றோம்லவா, அவர்தான். அப்படி நம்முடைய இந்திரியத்தை ஒன்னொன்னு எடுத்துக்கொண்டு பாருங்கள். உடல், அப்ப ஹெல்த் மினிஸ்டர். அப்ப கண், ஒளி, அதற்குண்டான துறை அமைச்சர். அப்ப அது எல்லா சக்திகளும் உள்ளுக்குள்ளே இருக்கு. ஒரே சக்தி தான் என்ன ஆகிறது? பிரதமந்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி விதவிதமான அமைச்சர்களின் மூலமாக இயங்குகின்ற போது நமக்கு விதவிதமான சக்திகள் இருப்பதை போல் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அவை எல்லாம் ஒரே சக்தியினுடைய பரிணாமங்கள் தான். அந்த வகையில நாம் இங்க வந்தோம் என்றால் இந்த காதுக்கு தேவதை, காதுக்கு ஒரு சக்தி. காது என்பது புறத்திலே இருந்தாலும் அதை கேட்பதற்கு உண்டான திறன், அந்த திறனுக்கு பேர் தான் சூக்ஷ்ம சரீரம் என்றால் அந்த கேட்கின்ற அந்த திறனை யார் தூண்டி விடுகிறார் என்றால் இந்த தேவதா, இந்த சக்தி, இந்த ஒளியானது தூண்டி விடுகிறது. அந்த ஒளிக்கு பெயர் என்ன? திக் தேவதா. ஸ்ரோத்ரஸ்ய காது, திக் தேவதா திசைகள் தான், திக்கு தேவர்கள் தான் இந்த காதுக்கு உள்ளே இருந்து கொண்டு கேட்கின்ற தன்மையை கொடுக்கிறார்கள். திக் தேவதைகள், திசைகளே தேவதைகளாக கொண்டு. அதான் வேடிக்கையா சொல்லுவோம். வீடுகள்லாம் நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல பார்த்து பேசு, எல்லாவற்றுக்கும் செவி இருக்குன்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சோ தெரியாமோ வேதாந்தம் பயன்படுத்தும். செவத்துக்கு கூட செவி உண்டு, கதவுக்கு கூட செவி உண்டு. சொல்வதற்கு காரணம் என்ன? எல்லா விஷயங்களும் கேட்கக்கூடிய சக்தி படைத்த தேவதைகளாக இருக்கின்றது. அவைகள் காதுக்குள்ளே இருந்து கொண்டு காதை வைத்துக் கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய சப்தங்களை எல்லாம் கேட்கக்கூடிய வல்லமை படைத்ததாக ஆகின்றது. அப்போ திக் தேவதா, திக் என்றால் திசைகள். இது முதல் தேவதா. ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா. சரி, இரண்டாவது ஸ்வச்சோஹோ வாயு. இப்ப திக் தேவதா அப்படின்னு சொல்லிட்ட உடனே நமக்கு என்ன வந்துருந்தாங்கன்னா ஆகாசம். ஆகாசம், ஆகாசம் தான் இங்க ஆகாச தேவதா. ஆகாசமே இங்கே தேவதையாக இருந்து கொண்டு காதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேட்கக்கூடிய திறனை தூண்டி விடுகிறது. அதன் மூலமாக நாம் கேட்கின்றோம். ஆகாசத்திலிருந்து அது யார் உண்டாகும்? வாயு. வாயு பகவான், வாயு என்று சொல்லக்கூடிய தேவதா அவர் என்ன பண்ணுகிறார்? தோல். தோல் என்பது நம்முடைய வெளியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக தெரிகிறது. ஆனால் இந்த தோலினுடைய வேலை, தோலினுடைய வேலை என்னன்னு பின்னாடி பார்க்க போறோம், சொல்ல போறேன். அந்த தோலினுடைய வேலைக்கு அந்த சக்தியை கொடுப்பது யாரு? வாயு. காற்றானது, வாயு பகவானானவர், வாயு தேவன் தோலில் இருந்து கொண்டு நமக்கு தோலினுடைய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். வாயு மட்டும் இல்லைன்னா வெறும் தோல் இருந்து பிரயோஜனம் அல்ல. வாயு பகவான் ஒரு தேவதா. அடுத்தது சக்ஷுஷா சூரியா. கண்கள்,
கண்களுடைய தேவதை, கண் பார்க்கின்றது என்றால் இந்த பார்க்கின்ற சக்தியை யார் கொடுக்கிறா? உள்ள இருந்து கொண்டு சூர்யா. சூரிய சக்ஷுஷா சூர்யா. கண்கள், கண்ணுக்கு தேவதை சூரியன், ஒளி, பிரகாசம். நாக்கு அடுத்தது ரசனாயா வருணா. நாக்குக்கு உண்டான அந்த ரிஷியினுடைய தன்மையை கொண்டு வந்து கொடுப்பது யாரு? வருண தேவன், வருண பகவான். கடைசியில மூக்கு கிரானஸ்ய அஸ்வினவ். 2 துவாரங்கள் இருக்கின்றது, மூக்கினுடைய 2 துவாரங்கள். அதனால அஸ்வினி குமாரர்கள், அஸ்வினி குமாரர்கள் 2 பேரும் இங்கே மூக்கினுடைய தேவதையாக சொல்லப்படுகிறார்கள். இப்ப தேவர்கள் என்று வரும்போது தேவர்கள் கடவுளா என்றால் நாம் பார்த்தோம், கவனமா பார்த்தோம். அவைகள் ஒவ்வொரு சக்திகள், விதவிதமான லோகங்கள் இருக்கிறது, விதவிதமான லோகம் இருக்கிறது. அவரவர்களுடைய குண தாரதமியத்துக்கு ஏற்ப, குண மாறுபாட்டுக்கு ஏற்ப, அவரவர்களுடைய புண்ணிய பாப வினைக்கு ஏற்ப, அவர்களுடைய நல்ல அறிவுக்கு ஏற்ப அவர்கள் அந்தந்த லோகத்துக்கு போயும். மனித லோகம், மனிதர்களிலேயே மனித கந்தர்வ லோகம், யக்ஷர்களுடைய லோகம், கிண்ணறர்களுடைய லோகம், அப்படி ஒவ்வொரு லோகமாக நாம் உயர்ந்து உயர்ந்து வைத்து தேவ கந்தர்வ லோகம், தேவலோகம் அப்படின்னு தன்னை உயர்த்தி கொண்டு போகக்கூடிய லோகங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு லோகம் தேவலோகம். சில பேர் தன்னுடைய குண உயர்வினாலே இந்த இடத்துக்கு வருகிறார்கள், செயல்பாட்டின் உயர்வினாலே இந்த இடத்துக்கு வருகிறார்கள். சில பேர் அந்த தேவ லோகத்திலேயே பிறக்கிறார்கள். அப்படி விதவிதமான தேவர்கள் இருக்கிறார்கள். அஸ்வினி தேவர்கள், சூரிய தேவன், சந்திர தேவன், வாயு தேவன், வருண தேவன், விதவிதமான தேவர்கள். அவர்கள் எல்லோரும் யாரை சார்ந்திருக்கிறார்கள்? பிரம்மனை சார்ந்துதான் அவர்களும் ஒளியை வாங்குகிறார்கள். இந்த சக்திகள் அனைத்தும் சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே இருந்து கொண்டு சூக்ஷ்ம சரீரத்தை இயக்குகிறது. 5 இந்திரியத்திற்கும் 5 தேவதை சொல்லிட்டார். இந்த சரீரத்தினுடைய இந்த ஞானேந்திரியத்தினுடைய வேலை என்ன? அதையும் சொல்லுகிறார். ஸ்ரோத்ரஸ்ய விஷயः சப்த கிரகணம். காதனுடைய விஷயம், ஸ்ரோத்ரஸ்ய விஷயம், காதனுடைய விஷயம் என்ன? சப்த கிரகணம். சப்தங்களை கேட்டல், சப்தங்களை கிரகித்தல், இதுதான் காதனுடைய வேலை. அப்ப வெளியில சப்தம் இருக்கு, அதற்குண்டான கருவியினுடைய காது. இந்த இரண்டும் சேர்ந்தால் சப்தம் என்று சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு கிடைக்கிறது என்றால், இந்த 2ஐயும் சேர்த்து வைத்து அதனுடைய அறிவை யார் கொண்டு வந்து கொடுக்கிறார்? இந்த தேவதை குறிக்கிறது. காதின் வழியாக சென்று வெளியில இருக்கக்கூடிய சப்தத்தை கேட்பதன் மூலமாக நமக்கு பொருள் புரிகிறது. அந்த வேலையை இந்த தேவதை செய்கிறது. ஸ்ரோத்ரஸ்ய விஷயா சப்த கிரகணம். 2வது த்வச்சோஹோ விஷயா, தோலனுடைய விஷயம் என்ன? ஸ்பர்ஷ கிரகணம். ஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி. ஸ்பர்ஷம் என்றால் தொடு உணர்ச்சி. தொடுவது என்கின்ற வேலையை ஸ்பர்ஷ கிரகணம். அப்போ தோலுக்கு வெளியில இருக்கக்கூடிய உஷ்ணமா சீதமா இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு என்றால் அதை உள்ளுக்குள்ளே கொண்டு கொடுப்பது யாரு? இந்த தோல் தான்.
தோலுக்குள் இருக்கக்கூடிய தேவதை தோலின் மூலமாக சென்று வெளியில இருக்கக்கூடிய குளிர்ச்சி வெப்பத்தை பெறுவதன் மூலமாக நமக்கு ஞானம் கிடைக்கிறது. மூன்றாவது சக்ஷுஷோகோ விஷயா ரூப கிரகணம். கண்ணனுடைய விஷயம் என்ன? ரூப கிரகணம், வடிவத்தை பிடித்துக் கொள்ளுதல், வடிவத்தை பார்த்தல், ரூப கிரகணம். அடுத்தது ரசனாயா விஷயா. நாக்கனுடைய விஷயம் என்ன? ரச கிரகணம், ரசத்தை அருந்துதல், ரசத்தை பிடித்துக் கொள்ளுதல். சுவை கடைசியில மூக்கு கிரானஸ்ய விஷயா கந்த கிரகணம் இதி. கந்தம், கந்தம் என்றால் நல்ல கந்தம், நல்ல வாசனை, சுகந்தம், நல்ல வாசனை, துர்கந்தம், கெட்ட வாசனை, இவற்றை எல்லாம் பிடித்துக் கொள்வது எது? கிரானஸ்ய விஷயா, மூக்குனுடைய வேலையாக இருக்கிறது. இவ்வளவு விரிவாக பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன? இவைகள் அனைத்தும் நான் அல்ல, இவைகள் அனைத்தும் இந்திரியத்தினுடைய வேலையை தவிர இவைகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவனாய், இவைகள் அனைத்தும் இல்லாதவனாய், இவைகள் இல்லாத போனாலும் நான் இருக்கக்கூடியவனாய் இருப்பேன். நான் நித்திய ஆத்மா. நமக்கு புரிந்து கொள்வதற்காக இவ்வளவு விஷயங்களை சொல்லி இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஞானேந்திரியம் ஒன்று இருக்கிறது, அதனுடைய தேவதைகள் இவர்கள் இருக்கிறார்கள். இந்தந்த வேலைகள் அந்த இந்திரியங்கள் செய்கின்றன. இவைகள் எல்லாத்தையும் இப்ப என்ன பண்ணிட்டோம்? கொண்டு போய் எதுவுமே இல்லாத என்னிடத்திலே கொண்டு போய் வைத்து நான் சுவைக்கிறேன், எனக்கு இந்த சுவை பிடித்திருக்கிறது, எனக்கு இந்த மாதிரியான சுவை வேண்டும், இந்த மாதிரி சுவை இருந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த மாதிரி சுவையே எனக்கு கிடைத்தது. அப்போ நாக்கினுடைய தர்மத்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டோம்? அனாத்மாவுடைய தர்மத்தை கொண்டு போய் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கக்கூடிய என்னிடத்தை ஏற்றி வைத்து இதுதான் நான் நினைக்கிறோம். அதே போல காதனுடைய குறைபாட்டை கொண்டு போய், காதனுடைய நன்மை தீமையை கொண்டு போய் என்ன பண்றோம்? நேரம் நம்மகிட்ட கொண்டு வைத்து அதுதான் நான் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரியான சப்தத்தை கேட்டிருக்க கூடாது, நான் இந்த மாதிரியான சப்தத்தான் கேட்டிருக்க வேண்டும், இந்த மாதிரியான சப்தம் தான் என்னுடைய காதலை வந்து விழ வேண்டும், இந்த மாதிரி சப்தங்கள் காதல வந்து விழக்கூடாது. காதனுடைய தர்மத்தை, கேட்கக்கூடிய தர்மத்தை கொண்டு போய் ஆத்மாவிடத்திலே வைத்து எனக்கு இந்த சப்தம் பிடிக்கும், இந்த சப்தம் பிடிக்காது. அதே போலதான் சுவை, அதே போலதான் ரூபம், அதே போலதான் சீதம் உஷ்ணம். இவைகளெல்லாம் இந்திரியத்தினுடைய தர்மங்களே தவிர, சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தர்மங்களே தவிர இவையெல்லாம் ஆத்மாவுடைய தர்மம் அல்ல. இந்திரியங்கள் இருந்தாலும் இல்லாது போனாலும் நான் இருப்பேன், ஆனால் நான் இல்லாமல் இந்திரியத்தால் இயங்க முடியாது. எவ்வளவு அழகா பிரிச்சு காட்டா இருப்பாருங்க. நான் இல்லாமல் எப்படி வாகனம் ஓடாதோ அதே போல இவைகள் எல்லாம் கருவிகள். இவைகள் எல்லாம் நான் இருப்பதனாலே இயங்குகிறதே தவிர நான் இல்லாமல் இவைகளுக்கு இயக்கம் என்பது கிடையாது. இது ஞானேந்திரியம். அடுத்தது என்ன பண்றார்? கர்மேந்திரியத்துக்கு போறார். கர்மேந்திரியத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறார். அது என்னது பாருங்க. வாக்பாணி, வாக்பாணி, பாத பாயுஹு, பாத பாயுஹு, உபஸ்தானீதி, உபஸ்தானீதி, பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி. 5 கர்மேந்திரியத்தை அறிமுகப்படுத்தார். இவைகள் தான் பஞ்ச கர்மேந்திரியங்கள். இவைகள் வாக். வாக் என்றால் பேசுகின்ற சக்தி அல்லது வாய், வாக். அடுத்தது பாணி, கை. பாத, கால்கள். பாயுகு, எருவாய். உபஸ்தானி, கருவாய். இந்த 5ம் தான் கர்மேந்திரியங்கள். வாக், பேசுகின்ற சக்தி அல்லது வாக்கு. பாணி, கைகள்.
பாதம் கால்கள், பாயுகு எருவாய், உபஸ்தானி உபஸ்தானி இதி, உபஸ்தானி என்றால் கருவாய். இந்த ஐந்தையும் கர்மேந்திரியம் சொல்றார். ஏன் இந்த ஐந்தையும் கர்மேந்திரியம் சொல்லணும்? இந்த ஐந்துக்கும் கர்மங்களை செய்ய மட்டும்தான் தெரியுமே தவிர இந்த ஐந்தால் ஞானமானது வர. ஞானேந்திரியத்திற்கு ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் தான் இருக்கே தவிர அவைகளால் செயல்பட முடியாது. ஆனால் கர்மேந்திரியங்களுக்கு செயல்படக்கூடிய அதிகாரம் தான் உண்டு, ஞானத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. அதனாலே கர்ம இந்திரியங்கள் என்று. இப்ப 5 கர்மேந்திரியத்தை அறிமுகப்படுத்திட்டார். இப்ப இந்த 5 கர்மேந்திரியங்களும் யாருடைய துணை கொண்டு இயங்குகிறது? அந்த தேவதையை சொல்றார். வாசோ தேவதா பக்திஹி, வாசோ தேவதா பக்திஹி, ஹஸ்தயோஹோ இந்திரஹா, ஹஸ்தயோஹோ இந்திரஹா, பாதயோஹோ விஷ்ணுஹு, பாதயோஹோ விஷ்ணுஹு, பாயோஹோ மிருத்யுஹு, பாயோஹோ மிருத்யுஹு, உபஸ்தஸ்ய பிரஜாபதிஹி, உபஸ்தஸ்ய பிரஜாபதிஹி. 5 தேவதைகளை அறிமுகப்படுத்திட்டாங்க. 5 தேவதைகள் என்ன? அக்னி, இந்திரன், விஷ்ணு, மிருத்யு, பிரஜாபதி. இந்த 5 தேவதைகளை அறிமுகப்படுத்திட்டாங்க. முதல் தேவதா அக்னி தேவதா. அக்னியினுடைய தன்மை உஷ்ணம், எல்லாவற்றையும் உஷ்ணப்படுத்துவது. இப்ப நம்முடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி நம்மையும் உஷ்ணப்படுத்துகிறது, மற்றவர்களையும் உஷ்ணப்படுத்துகிறது. அதனால்தான் அக்னியோடு தொடர்புபடுத்தி அக்னி தன்னளவும் உஷ்ணமானது, தன்னை நோக்கி வருகின்ற அனைத்தையும் எது உஷ்ணப்படுத்துகிறதோ அது அக்னி என்ற சுரூபம் என்பார். அந்த தேவத்தை எங்கே பெருகிக் கொண்டு வைக்கப்படுகிறது? வாச்சோ தேவதா. பேசுகின்ற சக்தியை கொடுப்பது யாரு? அந்த தேவதை யாருன்னா அக்னி தேவன் பேசுகின்ற சக்தியை கொடுக்கின்றார். அதுதான் தீ புலம்பை போல பேசுகிறார் சொல்லலாம். காரணம் வாக்கு என்பது இயங்குகின்ற சக்தி வேண்டும் என்றால் அதற்கு யாருடைய துணை தேவைப்படுகிறது? அக்னியினுடைய துணை தேவை. அந்த தேவன் அக்னி தேவன் பேசுகின்ற சக்தியை கொடுக்கிறார். இரண்டாவது ஹஸ்தயோகோ இந்திரா. இந்திரன் எல்லா தேவர்களையும் வழிநடத்தக்கூடிய தலைவனாக இந்திரன் இருக்கின்றான். எல்லோரையும் பிடித்து வைத்துக் கொண்டு எல்லோரையும் அவர்களுடைய கடமைக்கு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவனாக இந்திரன் இருக்கிறான் என்றால் இங்கே கைகளுடைய வேலை என்ன? எல்லா பொருள்களையும் பிடித்துக் கொள்வது, எல்லா வேலையிலும் செய்வதற்கு கை தேவைப்படுகிறது. அந்த கைக்கு சக்தியை கொடுப்பது யாரு? அஸ்தயோ இந்திரா. இந்திரனாக இருந்து கொண்ட இந்திர சக்தியானது கைகளுக்கு சக்தியை கொடுக்கிறது. அடுத்தது பாதயோகோ விஷ்ணுஹு. கால்கள் நடக்க வேண்டுமானால் அதற்கு சக்தி தேவை. அந்த சக்தியா யார் இருக்கா? விஷ்ணுஹு. விஷ்ணு தேவன், விஷ்ணு என்று சொல்லக்கூடிய தேவதா கால் நடப்பதற்கு உண்டான சக்தியை கொடுக்கிறது. அடுத்தது பாயோகோ மிருத்யுஹு. மிருத்யு பகவான் ருத்ரன் அல்லது மிருத்யு பகவான் யமதர்மராஜா என்ன பண்றார்? பாயோகோ அழிக்கின்ற வேலை எல்லாவற்றையும் செய்யறார். அதனாலதான் நம்முடைய உடம்புல தேவையில்லாத பொருள்கள் எல்லாம் மலத்வாரத்தின் வழியாக வெளியேறுகிறது. அந்த வேலையை யார் செய்கிறார் என்றால் மிருத்யு பகவான் செய்கிறார். பாயோகோ மிருத்யுஹு. எருவாய், எருவாயின் வழியாக மலங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. தேவையில்லாதவற்றை எல்லாம் வெளியேற்றுகின்ற சக்தியானது மிருத்யு பகவானிடத்திலிருந்து கிடைக்கிறது.
கடைசியா உபஸ்தஸ்ய பிரஜாபதி. பிரஜைகள் தோன்றுவதற்கு சக்தியானது குணம். அவ பிரஜாபதி என்ன பண்றார்? உபஸ்தஸ்ய என்று சொல்லக்கூடிய கருவாயில் உட்கார்ந்து கொண்டு படைக்கின்ற அந்த சக்தியாக இருக்கக்கூடியவர் பிரஜாபதியாக இருக்கின்றார். பிரஜாபதி பிரஜைகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர். அவர் கருவாயிலே இருந்து கொண்டு அந்த சக்தியை அவர் கொடுக்கிறார். இந்த 5 தேவதைகளும் 5 கர்மேந்திரியத்தை இயக்கக்கூடிய வல்லமையை செய்கிறது. சரி, இந்த 5 கர்மேந்திரியத்தினுடைய வேலை என்ன? வாச்சோ விஷயா பாஷணம். வாக்கினுடைய விஷயம் பாஷணம், பேசுதல். பேசுதல் தான் அதனுடைய வேலை. அடுத்தது பாண்யோகோ விஷயா வஸ்து கிரகணம். கையினுடைய வேலை என்னவென்றால் பாண்யோகோ விஷயா வஸ்து கிரகணம், பொருள்களை எல்லாம் பிடித்துக் கொள்ளுதல். காலினுடைய வேலை பாதயோகோ விஷயா கமனம். காலினுடைய வேலை நடத்தல், ஓடுதல். அடுத்தது பாயோகோ விஷயா மலத்யாகா. பாயோகோ எருவாயினுடைய வேலை மலத்யாகம், அழுக்கை எல்லாம் வெளியேற்றுதல். கடைசியில உபஸ்தஸ்ய விஷயா ஆனந்தம் இதி. கருவாயினுடைய வேலை இன்பத்தை நுகருதல். இந்த 5 இந்திரியங்கள் கர்மேந்திரியங்களாக சொல்லப்படுகிறது. இவைகள் அனைத்தும் அனாத்மா என்பதை நமக்கு காட்டுவதற்காக இவ்வளவு விரிவாக சொல்ல. இப்ப 5 10 இந்திரியங்களை காமித்து 10 இந்திரியங்களுடைய தேவதைகளை சொல்லி அவைகளுடைய விஷயத்தை எல்லாம் சொல்லி இவைகள் எல்லாம் அனாத்மா, இவைகள் ஆத்மா அல்ல. இப்ப சூக்ஷ்ம சரீரத்துல 10 பொருள்கள் சொல்லிட்டாங்க. இனி 7 பொருள் இருக்கு. பிராணன், பஞ்ச பிராணன், அவைகளுடைய தர்மங்கள் சொல்லப்பட வேண்டும். அதுக்கு சொல்லல. மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை எடுத்துக்கொண்டு சொல்ல போறார். இப்ப என்ன பண்ணிட்டார்? நேர இந்த 10 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நேர காரண சரீரத்துக்கு போயிட்டார். ஆனா நாம என்ன பண்ண போறோம்னா